வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 14ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். இன்று காலை 11:40 வரை அனுஷ நட்சத்திரமும் 11:41 கேட்டை நட்சத்திரத்திலும் சந்திரன் விருச்சிக ராசியில் செல்லப் போகிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று தொடர்கிறது. புதிய முயற்சிகளில் சற்று நிதானம், முடிந்தவரை தவிர்ப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை தேவை. பணிச்சுமையை குறைத்துக் கொள்வது நல்ல நிலை. விரயங்களிலும் சற்று கவனம் காட்ட வேண்டும். ஆனால் சூரியன் பஞ்சமாதிபதியாக இருந்து ராசியில் உச்சமாக இருப்பது ஓரளவிற்கு தெய்வ வழிபாடு செய்து கொள்வது இன்று நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். ஒற்றுமைக்கு ஓரளவிற்கு உதவியாக இருக்கும். குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த அவசியமான ஒரு பலன். மதியத்திற்கு பிறகு இவர்களுக்கு விரயங்கள் உண்டு. குழந்தைகளுக்கான சுப விரயங்களாக உண்டாகும். மூத்த சகோதர உறவுடன் சற்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது, அதிக பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் பணி விஷயங்களில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம். நினைத்தது நடக்கும். ஆனால் குடும்ப வாழ்வில், திருமண வாழ்வில் விட்டு கொடுப்பது நல்ல நிலை. சிலருக்கு கணவன் மனைவி இடையே ஒருவரை ஒருவர் விட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். விரயங்களும் தொடரக்கூடிய ஒரு நிலை. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஓரளவிற்கு நீச்ச பங்கமாக இருப்பது, பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது, குருவின் பார்வையில் இந்த சந்திரன் இருப்பது, இதெல்லாமே மனதில் தெளிவு பிறக்கும். பிரயாணங்களால் ஆதாயம், தொழில் விஷயங்களில் முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்பு, உத்தியோகத்திலும் சுய தொழிலிலும் வெளிநாடு மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. புதிய முதலீடுகளும் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டாகும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு விரயங்கள் தொடரக்கூடிய ஒரு நிலை. சிலருக்கு தொழில் விஷயங்களான முதலீடுகளுக்கான விரயங்கள், சிலருக்கு மருத்துவ விரயங்களாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பணியில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம். கடன்களால் ஆதாயம் ஏற்படும். திடீர் பிரயாணம், இடமாற்றம், அலைச்சல்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு அளவான தைரியம் மட்டுமே உதவும். ஓவர் கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்ல நிலை. தொழில் பணி வளர்ச்சி கண்டிப்பாக நல்ல வருமானத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே காட்டுகிறது. திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். குழந்தைகளுடனும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்ல நிலை. புதிய அறிமுகங்களிடம் இன்று மிக அதிக அக்கறையுடன் கவனமாக பழக வேண்டும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் நல்ல வளர்ச்சி, இடமாற்றம், வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. கடன்களால் அதிக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு பலன். வாழ்க்கை துணையின் உதவியால் பக்கபலமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது, குடும்ப வாழ்வில் அனாவசியமான வாக்குவாதத்தை தவிர்ப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார். மன ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது, கவலைகளை தவிர்ப்பது மிகுந்த நல்ல பலன். எதிர்காலத்தை நினைத்த கவலைகளை இன்று தள்ளி வைக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். பணி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பணி, தொழில் போன்றவை பொருளாதாரத்திற்கு சிறப்பான நல்ல நிலையாக இருக்கிறது. ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் மிக அதிக கவனம் காட்ட வேண்டும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இன்று இவர்களுக்கு விரய சந்திரன் தொடர்வது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக நிதானமாக செல்ல வேண்டும். திடீர் மாற்றம், இடமாற்றங்கள் இவை போன்றவை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பணி சிறப்பாக இருக்கும். வருமானம் உயரக்கூடிய நல்ல காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிய அறிமுகங்களில் அதிக அக்கறையுடன் கவனமும் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், முக்கியமாக தொழில் முயற்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. ஆனால் இருக்கக்கூடிய பணியில் இன்று நல்ல வளர்ச்சியான நிலையாக இருக்கும்.
அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். பணி வளர்ச்சி, தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கான புதிய கடன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்று வெற்றி அடையும். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, இடமாற்றம், நன்மையான பலன்கள் நடப்பது இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலிலும் தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்வில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது, இருவரும் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் ஏற்படும். தாயாருடைய ஆதரவு, மன மகிழ்ச்சி ஏற்படும். மனதில் நிம்மதி, உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை. குழந்தைகளுக்கான விரயங்கள், சுப விரயங்கள் ஏற்படும். கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது, இருவரும் ஆரோக்கியத்தில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும்.